சென்னை கிண்டி ஆயுதப்படையில் உதவி ஆய்வாளராக உள்ளவர் கிருபா. இவர் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளார். முதல் நாள் அணிவகுப்பு பயிற்சிக்காக கிண்டியில் இருந்து போலீஸ் வாகனத்தில் ஆவடி ஆயுதப்படை மைதானத்திற்கு சக போலீசாருடன் சென்றுள்ளார். அங்கு சிங்கப்பெண் சீருடைக்கு மாறி அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபடுவதற்காக தனது கையில் இருந்த பிரேஸ்லெட் மற்றும் மோதிரங்களை கழற்றி தான் கையோடு எடுத்துச் சென்ற பையில் சுடிதாருக்கு நடுவில் மறைத்து வைத்துள்ளார். கைப்பையை போலீஸ் வாகனத்தில் வைத்த கிருபா பயிற்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது அவரது கைப்பை மாயமானது. அதனை யாரோ களவாடி சென்றது தெரிய வந்தது. அந்த போலீஸ் வாகனத்தில் பயணித்த சக போலீசாரிடம் கேட்டபோது அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டனர். கிண்டி பெட்டாலியன் எஸ்பியும் இதுகுறித்து விசாரிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நகை வைத்திருந்த பை களவு போனது குறித்து சிங்கப்பெண் உதவி ஆய்வாளர் கிருபா முதலில் திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். போலீஸ் அணிவகுப்பு நடந்த இடம் ஆவடி காவல் நிலைய எல்லைக்குள் வருவதாக கூறி அங்கிருந்தவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் ஆவடி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். புகார் குறித்து ஆவடி காவல்துறையினர் விசாரிப்பதற்கு முன்பாகவே கிண்டி ஆயுதப்படை பெட்டாலியன் எஸ்பி இந்த திருட்டுச் சம்பவம் குறித்து தானே விசாரிப்பதாக கூறி கிருபாவை கிண்டிக்கு அழைத்துள்ளார். சம்பவத்தன்று அவர் பயணித்த பெட்டாலியனுக்கு சொந்தமான போலீஸ் வாகனத்தில் 28 போலீசார், ஒரு ஓட்டுநர் உள்பட 29 பேர் பயணித்தது தெரிய வந்தது. அவர்களில் யாராவது ஒருவர்தான் கிருப்பாவின் நகை பையை தூக்கிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் அனைவரிடமும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. அதே நேரத்தில் உதவி ஆய்வாளர் கிருபா தங்களிடம் வாய்மொழியாக மட்டுமே புகார் தெரிவித்ததாகவும் எழுத்துப்பூர்வமாக புகார் தரவில்லை என்பதால் வழக்கு பதிவு ஏதும் செய்யவில்லை என்றும் ஆவடி காவல்துறையினர் தெரிவித்தனர். சிங்கப்பெண் பணிக்கு சேர்ந்த முதல் நாளிலேயே நகைகளை பறிகொடுத்து தவிக்கும் கிருபா எப்படியும் பெட்டாலியன் எஸ்பி நகையை கண்டுபிடித்து தந்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக ஆவடி செய்தியாளர் விக்னேஷ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.